வணக்கம். மதம் மறுப்போம், மனிதம் விதைப்போம். சைவ சித்தாந்தம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையா? இந்த ஒரு ஒப்பாய்வுக்கு நாம் மறுப்பாய்வு சொல்லி வருகிறோம். கடந்த 2 பதிவுகள் நீங்கள் பார்த்திருந்தால் போற்றி பகரடையில் சொல்லப்பட்டிருக்கிறதான கடவுள் இயேசு அல்ல என்று நாம் அதற்கு மறுப்பாய்வு செய்து சொல்லியிருக்கோம். அதே போல இன்றைக்கு நாம் சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கியமான ஒரு சாஸ்திர நூலான சிவஞான போதத்திற்கு கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்லக்கூடியதான விளக்கம் என்ன? அடிப்படையாக கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பைபிளில் தான் மிக தெளிவாக அந்த உலகம் எப்படி உண்டாயிற்று, மனிதன் எப்படி படைக்கப்பட என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. வேறு எந்த மத நூல்களிலும் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி வருவார்கள். ஆக அதன் அடிப்படையிலே சைவ சித்தாந்தத்தின் அந்த மிக முக்கியமான ஒரு சாத்திர நூலான சிவஞான போதம் 12 சூத்திரங்கள் இருக்கிறது. அதனுடைய இந்த முதல் சூத்திரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மிக தெளிவாக அது உலக படைப்பை, பைபிள் சொல்கிறதான அந்த உலக படைப்பை தான் சொல்லியிருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆதாம் ஏவாளை குறித்தும் அவர்கள் அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதினாலே பாவத்திற்கு உள்ளாகினார்கள் என்ற அந்த கருத்தை சிவஞான போதம் சொல்கிறது என்று இவர்கள் அந்த விளக்கம் கொடுக்கிறார்கள். அது அப்படி இருக்கிறதா என்று நான் பார்க்க இருக்கிறேன். ஆக முதலாவது அந்த சூத்திரத்தை நான் பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரம், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இதுதான் அந்த வரிகள். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே. இதை முதல் நம்ம விளக்கம் பார்த்துடலாம். அப்போ இவங்க சைவ நம்ம கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் என்பது அது ஆதாமை குறிக்கிறது, அவள் என்பது ஏவாளை குறிக்கிறது, அது என்பது உலகத்தை குறிக்கிறது. அப்போ கடவுள் எப்படி அதை உருவாக்கினார் என்று சொன்னால் 3 வகையான வெவ்வேறு செயல்களாலே தோற்றுவித்தார். அந்த தோற்றிய திதியை, மூவினமையின் தோற்றிய திதியை சொல்ற 3 வெவ்வேறு வகையான செயல்களினாலே கடவுள் தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, அவன் என்கிறதான அந்த ஆதாமை மண்ணினாலும் அது ஒரு வகையான செயல், ஏவாளை எலும்பிலிருந்து உருவாக்குகிறார், அது ஒரு வகையான செயல், இந்த உலகத்தை வார்த்தை அப்படின்ற அதிலிருந்து உருவாக்குகிறார். அதனால் இது 3 வகையான வித்தியாசமான 3 செயல்களினாலே கடவுள் உருவாக்கினார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் நம்ம இந்த முரண்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம இதுக்கு இந்த முரண்பாடுகளை நாம் விளக்கம் கொடுக்கும் பொழுது பைபிளோட வசனங்களுக்கு நாம் விமர்சனம் செய்ய தான் வேண்டும். பைபிள் இருக்கிறதான முரண்பாடுகள் நாம் சுட்டி காட்ட தான் வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பைபிள் இருக்கிறதான வசனங்களே அந்த வார்த்தையின்படியாக விளக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் நிறையா முரண்பாடுகளை பார்க்கலாம். எப்படி இந்த சைவ சித்தாந்த வார்த்தையின்படியாக இவர் விளக்கம் கொடுக்குறோம், அதே போல் நம்ம நேரடியாக வார்த்தையின்படி நம்ம பைபிளையும் பார்க்க தான் வேண்டும். ஒன்று வார்த்தையின்படியாக, இன்னொன்று ஆவிக்குரிய அப்படிலாம் பார்த்து நம்ம சொல்லுவது விருப்பு வெறுப்பு அற்ற செயலாக இருக்காது. ஏதோ ஒன்றை மட்டும் நம்ம தூக்கி வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக இந்த முரண்பாடு என்ன? முதல்ல சைவ சித்தாந்தத்துடைய அதனுடைய ஒரிஜினல் அந்த விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா மிக தெளிவாக சொல்கிறார்கள். அவன் அவள் அது. அவன் என்று சொல்லக்கூடியது உலகத்திலே இருக்கிறதான உயர்தனை ஆண்பால்கள் எல்லாவற்றையும் அவன் என்று ஒரு வார்த்தையினாலும், உலகத்தில் இருக்கிறதான உயர்தனை பெண்பால் எல்லாவற்றையும் அவள் என்ற ஒரு வார்த்தையினாலும், அது என்று சொல்லக்கூடியதை இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா அக்ரிணைகளையும், அதாவது விலங்குகளையும் பறவைகளையும் மற்ற உயிர்களையும் எல்லாவற்றையும் அது என்ற அக்ரிணை பொருளாகவும் அவர்கள் அங்கே சொல்லி, அவன் அவள் அது எனும் அவை, இந்த 3 அடங்கின அந்த உலக தொகுதியானது அந்த அவை என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தை மூவினமையின் தோற்றிய திதியை 3 வெவ்வேறு வகையான வினையை கொண்டு அவர் தோற்றுவித்திருக்கிறார். கடவுள் எப்படி அதை உருவாக்கி இருக்கிறாரு? 3 வகையான செயலின் அடிப்படையில் அதை உருவாக்கி இருக்கிறார். அப்போ என்ன அந்த உலகத்திற்கான 3 அடிப்படை செயல் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகமானது தோன்றுகிறது, உருவாகிறது, இது முதல் வினை, முதல் செயல்.
அப்படி தோன்றின அந்த உலகமானது நிலைத்திருக்கிறது, இருக்கிறது. இது இரண்டாவது செயல். மூன்றாவது அது மறைகிறது அல்லது ஒடுங்குகிறது. இந்த அடிப்படையான 3 விஷயங்களை கொண்டுதான் இந்த உலகத்தை கடவுள் படைத்திருக்கிறார் என்று சொல்ல வந்திருக்கிறதான அந்த சூத்திரத்தை இவர்கள் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க என்ன சொல்லுகிறார்? அவன், அவள், அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத் உள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இது என்ன அப்படி சொன்னீங்கன்னா, இந்த கருத்து என்ன அப்படின்னா, இந்த உலகமானது தானா தோன்றவில்லை. இந்த உலகத்தை தோன்றின ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளே ஆதியும் அந்தமாக இருக்கிறார். இந்த உலகத்தை அவர் எப்படி இந்த 3 வினமின்குள்ள கொண்டு வரார் சொன்னா, அந்த மலம் என்று சொல்லக்கூடியதான மலத்தினாலே இது ஒடுங்கிறது. மலம் என்று சொல்லக்கூடியதான அந்த சகஜ மலம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிர்களுக்கு இருக்கிறதான அந்த உடலோடு அல்லது உடன் இருக்கிறதான அந்த மலத்தினாலே இந்த 3 செயல்கள் நடைபெறுகிறது. அப்போ இந்த வினை கொள்கை இதில் வருகிறது. இதை நம்ம பார்க்கலாம். ஆக இதில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்ன? ஒரு கடவுள் இருக்கிறார். இதான் முதல் சூத்திரத்தின் அடிப்படை தத்துவம் என்னன்னு சொன்னால், ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கி இயக்கி அதை ஒடுக்குகிறார். இதுதான் அந்த விளக்கமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படியே நம்ம கிறிஸ்துவ அறிஞர் அதை என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அவன் அப்படின்றது வந்து அதை ஆதாமையும், அவள் அப்படின்னா அது ஏவாளையும், அது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தையும் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த மலம் அப்படின்றது வந்து பாவம் என்று, அது அந்த பாவம் எப்படி வந்தது அப்படின்றது அதுக்கு இங்கே விளக்கம் இல்லை. அது முரண்பாடு. அதுலேயும் ஒரு முரண் நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், இந்த பாவம் அப்படின்றது, இந்த மலம் என்றது சைவ சித்தாந்தம் சொல்கிறது சகஜ மலம். அது உடனோடு இருக்கிறதான ஒரு மலம். ஆனால் கிறிஸ்துவம் இந்த மலம், இவர்கள் மலம் என்பது பாவம் என்று இவர்கள் விளக்கம் கொடுத்தால் அங்கே என்ன ஒரு தப்பு நடக்குது, கருத்து பிழை அப்படின்னு சொன்னால், இந்த பாவம் எப்படி வந்தது? இது தானே அந்த பாவம் வரவில்லை. ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ இந்த பாவம் தானாக வரவில்லை. அங்கே பாம்பு என்று ஒன்று வெளியேந்து வந்து அவனுக்கு அந்த கனியை, விளக்கப்பட்ட கனியை சாப்பிட சொல்லி அதன் பிறகுதான் பாவம் வருகிறது. அப்போ சகஜ மலம் என்று சொல்லப்படும் பொழுது உடனே இருப்பது, அது ஆதியிலிருந்து இருப்பது தான் சகஜ மலம். ஆனால் இங்கே ஆதாமோடு அது ஆதியிலே இல்லை, ஏவாளோடு அது ஆதியிலே இல்லை, அது பின்னாலே வருகிறது. கிறிஸ்துவ சித்தாந்தத்தை நான் சொல்கிறேன். ஆதியாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவன் தேவசாயலாக படைக்கப்பட்டான். அப்போ படைக்கப்படும் பொழுது அவனிடம் மலம் இல்லை. இதுதான் கிறிஸ்துவ சித்தாந்தம். அதன் பிறகுதான் இந்த மலமானது, அதாவது இவர்கள் சொல்கிறதான இந்த பாவமானது அதன் பிறகுதான் அந்த மனிதனுக்குள்ளே வருகிறது. இப்படி ஒரு விளக்கத்தை இவர்கள் மறைத்துவிட்டு ஆதியிலே இவர்கள் சொல்லப்படுறதான அந்த மலம் என்பதற்கு நம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இல்லை. ஆனால் சைவ சித்தாந்தம் என்னன்னு சொல்கிறதுனா, இந்த சகஜ மலம் என்பது அது எப்பொழுதும் அந்த உயிரோடு இருக்கக்கூடியது. ஏன்னு சொன்னால், எப்படி இந்த கடவுளானவர் அனாதியோ, அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதவர், அவருக்கு ஒரு டேட்டு கிடையாது, அவர் எப்போ வந்தார் எப்போ போனார் அப்படிலாம் கிடையாது, எப்போ உருவானார் தெரியாது. ஆக ஆதி அந்தம் இல்லாதவர் தான் கடவுள், அனாதி என்று சொல்லும். எப்படி கடவுள் அனாதியோ அதே போல இந்த பதி எப்படி அனாதியாக இருக்கிறாரோ அதே போலதான் பாசமும் பசுவும் அனாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பசு என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் அனாதி, பாசம் என்று சொல்லக்கூடியதான இந்த மலம் அனாதி, ஆணவம் கண்மை மாய என்று சொல்றார். ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடிய இந்த பாசமானதும் அனாதி தான், அதுவும் உடனே இருக்கிறது. அது எப்போது உயிர் தோன்றியதோ அப்போதிருந்தே இந்த மலமானது இருக்கிறது. அதனால தான் அந்த மலத்திற்கு பெயர் சகஜ மலம். உடனே இருக்கக்கூடிய, அதனோடு இருக்கக்கூடிய, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இது எவ்வளவு ஒரு கருத்து மாறுபாடு! கிறிஸ்துவம் இது ஏற்றுக்கொள்ளுமா? முதலாவது, இந்த உயிர் கிறிஸ்துவம் என்று நம்முடைய பைபிள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பைபிளில் கடவுள் தான் உயிரை படைக்கிறார். மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அதன் பிறகுதான் அவன் உயிர் அடைகிறான், ஜீவிக்கிறவன் ஆகிறான். ஆக உயிரை உண்டாக்குவது கடவுள். இது கிறிஸ்துவ சித்தாந்தம். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே அது கிடையாது, அப்படி சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அது எப்படி கடவுள் எப்போது வந்தார் என்று தெரியாதோ அதே போல இந்த உயிர்களெல்லாம் எப்போது தோன்றியது என்று தெரியாது. அதனால் அந்த சப்ஜெக்ட் அது பேசவே இல்லை.
அதுவும் அனாதிதான். உயிர்களுக்கு அழிவு கிடையாது. அது எப்போ தோன்றுச்சு, எப்போ அது மறையுது என்பது அதுக்கு காலமே கிடையாது. அது அனாதி பொருள் என்று சொல்கிறது. இங்கே இந்த முரண்பாடுவே நாம் தெளிவாக பார்த்துட்டா, பைபிள் சொல்கிற சித்தாந்தம் கிறிஸ்துவ சித்தாந்தம் வேறு, சைவ சித்தாந்தம் வேறு. ஆக இங்கே நாம் பார்க்குறத இந்த சிவஞான போதத்தில் இந்த முதல் சூத்திரத்திலே அவன் அவள் அது எனும் அவை வினமையின் தோற்றிய திதியே. இதுக்கு ஆதாம் ஏவாள் உலகம் என்று சொல்லக்கூடியதற்கு நம்ம மறுப்பு அதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னால், அவன் என்று சொல்லக்கூடிய ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார், சரி, ஒரு செயல். ஏவாளை ஆதாமனுடைய எலும்பிலிருந்து உருவாக்கினார், அது மற்றொரு செயல், ஒத்துக்கொள்ளலாம். மூன்றாவது செயல், இந்த உலகத்தை அவர் வார்த்தை என்று, மூன்றாவது செயல் வார்த்தை என்பதனாலே படைத்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே தான் நமக்கு ஒரு பைபிளில் முரண்பாடு மிக தெளிவாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாமே இருக்கிறது. இவை எல்லாற்றையும் வார்த்தை என்று ஒன்றினாலே தான் கடவுள் படைத்தாரன்னா இல்லை, அது முரண்பாடு நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆகாயத்து பறவைகளை, ஆகாயத்து சகல விதமான பறவைகளையும் உண்டாக்கும்படியாக கடவுள், பைபிள் சொல்கிறதான கடவுள் ஜலத்திற்கு கட்டளையிடுகிறார். இதை நேரடியாக நீங்கள் பொருள் பார்க்கணும். நீங்கள் இந்த ஆவிக்குரிய அர்த்தம் தயவுசெய்து போனீங்கன்னா அது வேற. எப்படி மண்ணிலேருந்து உருவாக்குன்றது ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்க நேரடியாக வார்த்தையின்படியாக தான் நீங்கள் பார்க்குறீங்களோ, ஆதாமுடைய எலும்பிலிருந்து தான் ஏவாள் உண்டாக்கப்பட்டது என்பதை எப்படி எழுத்தின்படியாகவே நீங்கள் சொல்கிறீர்களோ, அதே போல தான் இங்கேயும் நீங்கள் அந்த விளக்கத்தை பார்க்கணும். ஜலத்திற்கு கட்டளை கொடுக்கிறார், வார்த்தை சரி, ஆனால் ஜலத்திற்கு கட்டளை கொடுக்கிறார் ஆகாயத்து சகல விதான பறவைகளை உண்டாக்கும்படியாக. ஆனால் அந்த ஜலமானது அப்படி செய்யவில்லை, அது கீழ்ப்படியில் போல. 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். இந்த ஆகாயத்து சகல விதான பறவைகளையும் தேவன் மண்ணிலாலே உண்டாக்கி கொண்டு வரார் ஆதாம் கிட்ட. அப்போ முதல் அதிகாரத்தில் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வார்த்தையாலே உண்டாக்கும்படியாக ஜலத்திற்கு கட்டளையிடுகிறார், ஆனால் ஜலம் கீழ்ப்படியவில்லை. இவர் என்ன செய்கிறார்? 2ஆம் அதிகாரத்தில் மண்ணிலாலே உருவாக்கிறார். அப்போ இது எப்படி 3 வினை என்று சொல்லப்படும்? ஏற்கனவே மண்ணிலால் மனுஷனை உண்டாக்கிட்டார், அது ஒரு வினை ஆயிடுச்சு. எலும்பால் ஏவாளை உண்டாக்கி, அது ஒரு வினையாயிடுச்சு. உலகத்தெல்லாம் நீங்கள் வார்த்தையால் உண்டாக்கணும்னு சொன்னால், இந்த உலக படைப்பில் இருக்கிறதால இந்த ஆகாய பறவைகள் மீண்டுமாக மண்ணினாலே உருவாக்குகிறார். அப்போ இது 4 செயல் அப்படி மாறுது இல்லையா? அந்த முரண்பாடு இதெல்லாம் இருக்குது. இரண்டாவது இன்னும் ஒரு விஷயம், நம்ம இந்த உலக படைப்பை குறித்து நம்ம இதில் தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குன்னு நீங்கள் சொன்னால், அதிலே முரண்பாடு நம்ம வைக்க முடியும். ஏன்னு சொன்னால், முதல் வசனமே நமக்கு முரண்பாடான வசனம் தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னால், இந்த ஆதியிலே அது ஒரு காலம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், ஒன்றா தான் உருவாக்கி இருக்கிறார். அப்போ வானத்தையும் பூமியும் ஒரே காலகட்டத்தில் தான் உண்டாக்க என்பதுதான் அங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்போ இதுவே அறிவியலுக்கு உகந்ததல்ல. இன்னைக்கு விஞ்ஞானத்தில் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்கிறாங்க, பூமி மிக மிக இளமையானது, சில கோடி ஆண்டுகள் தான் அது ஆகிறதா. இந்த அண்டவெளி உருவாகி மற்ற கிரகங்கள்லாம் உருவாகின அந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் இந்த பூமியானது பின்னாடி தான் உருவாகி இருக்கிறது. ஆக பிரபஞ்சம் உருவான காலங்கள் வேறு, பூமி உருவான காலங்கள் வேறு. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? வானத்தையும் பூமியும் அவர் முதல் நாளில் தான் படைத்ததாக தான் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் தொடர்ச்சியாக வாசிச்சு வந்தீங்கன்னா, அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின பிறகு அவர் வெளிச்சத்தை உண்டாக்கி இரவு பகல் என்று அவர் பிரிக்கிறார். இருளையும் வெளிச்சத்தையும் அவர் பிரித்து, இது ஒரே நாளில் ஒரு நாளில் ஆகக்கூடிய சம்பவம். ஆக வானத்தையும் பூமியும் உண்டாக்கி, வெளிச்சம் இருள் அது ரெண்டையும் உண்டாக்கி, பகல் இரவு என்று அங்கே பெயரை வைக்கிறார். இது நம்ம அறிவியலுக்கு உகந்ததா அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுக்க முடியாது. எழுத்தின்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தவறுதல் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது. இன்னும் ஒரு பெரிய முரண்பாடு நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, 3ஆம் நாளிலே கடவுளானவர் பூமியிலே விளைகிறதான, பூமியிலே பூண்டுகளை, அதாவது தாவரங்களை படைக்கிறார். பூண்டுகள், விதைகள் கொண்டதான செடி கொடிகள், கனிகள் கொடுக்கிறதான மரங்களை அவர் படைக்கிறார். இப்படிதான் உண்டாக கடவுது என்று சொல்கிறார். அப்படியே ஆயிற்று என்று அந்த வசனம் முடிகிறது. ஆக 3ஆம் நாளிலே கடவுள் பூமியின் மேலே தாவரங்களை படைத்து விட்டார், வந்துடுச்சு. 6ஆம் நாளிலே மனிதனை படைக்கிறார். ஆக உலகத்திலே இந்த பூமி படைக்கப்பட்டு
6 நாட்கள் சென்று தான் மனிதன் படைக்கப்படுகிறான். இது நம்ம அப்படியே எழுத்தின்படியாக பார்த்தோன்னு சொன்னால் பூமிக்கும் மனிதனுக்குமான ஆயுசு நாட்கள், அப்போ வயது வித்தியாசம் என்ன, எல்லாமே இப்போ கணக்குப்படி இன்றைக்கு பண்ணா 6000 வருஷம் தானே ஆகிறது பூமி உண்டாகி. ஆக இது ஒரு முரண்பாடான ஒரு செய்தி. ஆக 3ஆம் நாளிலே, அதுதான் இன்னும் ஒரு முரண்பாடு நம்ம பார்க்கலாம். 3ஆம் நாளிலே அவர் பூமியின் மேலே செடிகளை, காய்கறிகள், அந்த மரங்களை படைத்துட்டார். அப்போ தாவரங்கள், அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து 3ஆவது நாளில் படைக்கப்பட்டாயிடுச்சு. மிக தெளிவாக அப்படியே ஆயிற்று என்று சொல்லி அதான் அந்த வரியை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க. 3ஆம் வசனத்தில் 3ஆம் நாளிலே. 2வது அதிகாரம் நம்ம மறுபடியும் உலக படைப்பு அங்கே மறுபடியும் சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்னும் பூமியில் வந்து செடி கொடியெலாம் ஒன்றும் முளைக்கலை, ஏன்னா மழை பெய்யலை. அது மாத்திரம் இல்லை, அந்த பூமியை பண்படுத்துவதற்கு மனிதன் இன்னும் உண்டாக்கப்படவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ பேர் முரண்பாடு பாருங்கள். முதல் அதிகாரத்திலே 3ஆம் நாளிலே 6ஆம் நாளிலே படைக்கப்படுகிறது. மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே 3ஆம் நாளிலே செடி கொடியெல்லாம் படைக்கப்பட்டாயிற்று, அது முளைத்து விட்டது. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக அங்கே சொல்லப்படும் பொழுது மனிதனை உண்டாக்கவில்லை, மழை இல்லை, அதனால் என்ன செய்யல, பூமியின் மேலே எந்த ஒரு பூண்டுகளும் முளைக்கவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? இந்த முரண்பாடு எப்படி இருக்கிறது? அப்போ இதுதான் வந்து பைபிள் வந்து ரொம்ப தெளிவாக உலக படைப்பை சொல்கிறதா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பைபிளில் சொல்லப்பட்ட உலக படைப்பை நீங்கள் எழுத்தின்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பல முரண்பாடுகளை நம்ம அதை பார்க்கலாம். ஆதாமையும் ஏவாளையும் மண்ணிலிருந்து உருவாக்கி எலும்பில் உருவாக்கின என்று சொல்லி நீங்கள் உலக படைப்பாக அதன் எழுத்தின்படியாக நீங்கள் அதை பார்த்தீர் என்று சொன்னால் எல்லா வசனத்தையும் எழுத்தின்படியாக தான் நீங்கள் பார்க்கணும். இந்த அறிவியல் சித்தாந்தத்தும் அறிவியல் படியாக இன்றைக்கு பூமியில் இருக்கிறதான எந்த ஒரு தாவரங்களானாலும் ஒளிச்சேர்க்கை செய்து தான் உணவை தயாரிக்கிறது. அதற்கு ஆதாரமாக இருப்பது சூரியனுடைய வெளிச்சம். ஆக சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அங்கே தாவரங்கள் படைக்கப்பட்டது. அப்போ அதில் ஒரு முரண்பாடு நம்ம பார்க்கலாம். இல்லை அதை நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி நம்ம வந்து விளக்கம் கொடுக்கலாம். ஏன்னா சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்பாக வெளிச்சம் இருக்கிறது. அப்போ அந்த வெளிச்சம் எங்கே இருந்தது என்பது நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த ஆதியாகம் சொல்கிறதான உலக படைப்பு என்பது நீங்கள் எழுத்தின்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முரண்பாடுகளை கொண்டு வரும். அப்போ அதை கொண்டு வந்து சைவ சித்தாந்தம் சொல்கிறதான இந்த சிவஞான போதத்தில் சொல்லப்பட்ட அவன், அவள், அது என்ற அந்த 3க்கு கொண்டு வந்து தயவு செய்து இணைக்காதீர்கள், முடிச்சு போடாதீங்க. அது முரண்பாடில் வந்து நிற்கிறது. ஆக சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த முதல் சூத்திரத்திற்கு விளக்கம் அப்படின்றது நம்ம வந்து சிவஞான சித்தியார் அப்படின்னு அதை தான் பார்க்குறோம். அப்போ அந்த சிவஞான சித்தியார் என்ன சொல்கிறது, அந்த 3 வினைகள் என்ன, அந்த 3 செயல்கள் என்ன என்று அங்கே மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதையும் சேர்த்து பார்க்கணும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த முதல் பாடலுக்கு சிவஞான சித்தியாரிலே பாடப்பட்ட அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த முதல் பாடலுக்கான விளக்கம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம். ஒருவனோடு ஒருத்தி என்று உரைத்திடும் உலகம். அப்போ ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த அவன், ஒருத்தி என்று சொல்லக்கூடிய அவள், அல்லது அவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவன், அவள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருத்தியோடு உரைத்திடும் உலகம், அது என்று சொல்லக்கூடிய அந்த உலகம். அந்த உலகம் எல்லாம் வரும் முறை. ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வரும் முறை. அந்த உலகம் எப்படி வருது, அந்த வரும் முறை அங்கே சொல்கிற வரும் முறை வந்து நின்று போவது மாதலிலே அப்படின்னு இந்த வார்த்தை போகும். அந்த பாடலுக்கான முதல் சூத்திரத்திற்கு விளக்கமாக எழுதப்பட்டதான சிவஞான சித்தியாரிலே அந்த 3 செயல்களை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகமானது வருகிறது, வந்து நின்று நிற்கிறது, இருக்கிறது, அதை நம்ம காண்கிறோம். 3வது அது போகிறது, அது மறைகிறது. இதுதான் திருவள்ளுவர் மிக தெளிவாக இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுதே இன்று இருந்தவர் நேற்று இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை படைத்தது இந்த உலகம் என்று சொல்கிறார். நிலையாமை குறித்து நம்ம படிக்கும்பொழுது அதில் நம்ம பார்க்கிறோம். இதே கருத்து தான் மாறிக்கிட்டே இருக்கு. வருகிறவர்கள் இன்று இருக்கிறார்கள், நாளை இல்லை. அப்போ வருகிறார்கள், அதாவது தோன்றுகிறது, ஒரு பொருள் உருவாகிறது, அது இருக்கிறது, அப்புறம் அது மறைகிறது. இந்த 3 செயல்களின் அடிப்படையில் தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்து இயக்குகிறார்.
அப்போ இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இந்த 3 வினைக்குள்ளாக வருகிறதுன்னு சொன்னால் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த சகஜ மலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவத்தினாலே, அந்த உடல் இருக்கிறதான அந்த மலத்தின் அடிப்படையிலே அது வருகிறது, வாழ்கிறது, போகிறது என்று சொல்லி அந்த காரியத்தை விளக்கும்படியாக தான் இந்த சிவஞான போதத்தின் முதல் சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சிவஞானம் போதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு கருத்து என்ன? உலகத்தை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார். அப்போ உலகத்தை ஒரு கடவுள் உருவாக்கி இருக்கிறார். இதில் மட்டும் பைபிள் சித்தாந்தமும் சைவ சித்தாந்தம் ஒன்றாக ஒத்து போகிறது. அதாவது ஒருவர் இருக்கிறார், கடவுள் என்று ஒரு உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. கடவுள் இல்லை என்று சொல்ல மறுக்கக்கூடிய மதம் அல்ல. கடவுள் இருக்கிறார், ஒரு கடவுள், அதை அவர்தான் உருவாக்குறார், அவர்தான் அதை இயக்குகிறார், அவர்தான் அதை மறைக்கிறார் அல்லது ஒடுக்குகிறார் என்ற அந்த ஒரு கொள்கை, கடவுள் கொள்கையை சொல்லக்கூடியதாக சைவ சித்தாந்தமும் கிறிஸ்துவத்தில் ஒத்துப்போகிறது. ஆனால் கிறிஸ்துவ கொள்கை வேறு, சைவ சித்தாந்த கொள்கை. நம்ம என்ன சொல்லிட்டு அந்த உயிரை குறித்து சொன்னோம். கிறிஸ்துவம் சொல்கிறது கடவுள் தான் உயிரை உண்டாக்குகிறார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் கடவுள் உயிரை உண்டாக்கவில்லை. எப்படி கடவுள் அனாதியோ அதே போல உயிர்களும் அனாதி, உயிர்கள் என்றும் இருக்கக்கூடியது. அதை கடவுள் உருவாக்கலை. நீங்கள் எந்த ஒரு சைவ நூல் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த உலக படைப்பு, அதனால தான் அங்கே நீங்கள் அது எப்படி இயங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவிர எப்படி படைக்கப்பட்டது என்று சொல்ல விடலை. ஏன்னா உயிர் என்பது அனாதி என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த உயிர் எப்போ வந்தது, எப்படி போனோம், அது நிறைய குழப்பங்கள் வருன்றதால் அதை தவிர்த்து விட்டு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக உயிர் அழிவில்லாமல் இருக்கிறது, அதனால் அதுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை என்பதனாலே அது எப்பொழுது தோன்றியது என்று தெரியாது. அது கடவுள் எப்படி அனாதியோ அதே போல தான், பதி எப்படி அனாதியாக இருக்கிறாரோ அதே போல தான் பசுவும் பாசமும் அனாதி என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சகஜ மலம் என்பது உடன் இருக்கக்கூடியதான ஒரு அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்று சொல்லுகிறது. அப்போ இதில் சைவ சித்தாந்தத்தின்படி உயிரோடு உடன் இருப்பது அந்த அறியாமை என்று சொல்லக்கூடியதான அந்த மலம். ஆனால் பைபிள் அந்த மலம் எப்படி சொல்கிறது, இவர்கள் சொல்கிறார்கள் அந்த மலம் என்பது அங்கே சொல்கிறார்கள் இல்லையா, ஒடுங்கி மலத்துள்ளதான் அந்த மலம் அப்படின்றது பாவத்தினாலே ஒடுங்கி விட்டது அந்த என்று அவர்கள் அங்கே விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த சகஜ மலம் எப்படி அப்படின்னு சொன்னால், சகஜ மலம் என்றாலே உடன் இருப்பது, எப்போ வந்ததோ அது கூடவே இருக்கு, உயிர் வந்ததுனாலேருந்து அது கூடவே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆதாம் ஏவாள், அவன் அவள் என்பது ஆதாம் ஏவாளை குறிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த சகஜ மலம் எப்போ வந்தது, இந்த மலம் எப்படி வந்தது, பாவம் எப்போ வந்தது? பாவம் ஆதாம் படைக்கப்பட்ட உடனே வரவில்லை, அவனோடு சேர்ந்து இந்த பாவம் அவன் தேவசாலையில் படைக்கப்பட்டான் என்றுதான் வேதம் சொல்கிறது. மிக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்கிறது மனிதன் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டான். அப்போ அவனோடு அந்த பாவம் இல்லை. இவர்கள் சொல்வது போல இந்த மலம் என்பது பாவத்தை தான் குறிக்கிறது என்று சொன்னால், பாவம் என்பது சகஜமாக இல்லை, உடன் தோன்றியதாக இல்லை, அது பிறகு இந்த உயிரிலே ஒட்டிக்கொள்கிறது. கிறிஸ்துவ சித்தாந்தத்தின்படியாக அந்த பாம்பு தூண்டிவிட்டு அதன் பிறகுதான் அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட பிறகுதான் அவன் பாவத்திற்குள்ளாக, அந்த பாவமானது அவனுக்குள்ளாக வருகிறது. அப்போ பாவம் என்பது கடவுள் படைக்க போது இல்லை, அது பின்னாடி வருது, பிறகு வரக்கூடியது. அப்போ பின்னாடி ஒருவரோட தூண்டுதல்னாலே வரக்கூடியது எப்படி நீங்கள் சகஜ மலம் சொல்ல முடியும்? அப்போ இதுவே கொடுக்கக்கூடிய விளக்கம் தவறாலாம் இருக்குது. அப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு சகஜ மலம் என்று பைபிள் சித்தாந்தம் நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பாக போகும். ஏன்னு சொன்னால் அது பாம்பினாலே தூண்டப்பட்டு அதன் பிறகுதான் பாவம் வருகிறது. அங்கே சொல்லப்பட்ட அவன் அவள் அது எனும் அவை வினமையின் தோற்றிய திரிய ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். ஆக இங்கே இந்த மலம் என்று சொல்லக்கூடியதான அந்த சகஜ மலமானது உயிரோடு இருக்கக்கூடியது, அதுவும் அனாதி பொருள். ஆனால் கிறிஸ்துவம் சொல்கிறது அது இடையில் வந்தது. அப்போ இதுவே உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கிறது. சைவ சித்தாந்தம் வேற சொல்கிறது, கிறிஸ்துவம் வேற சொல்கிறது. ஆக இந்த சிவஞான போதத்திலே ஆதாமும் இல்லை ஏவாளும் இல்லை. தயவு செய்து இதை நீங்கள் மீண்டுமாக கவனித்து பார்க்க வேண்டும். அவன் அவள் அது, இது மூன்று வகையான வெவ்வேறான செயல்களாலே தோன்றுவது, இருப்பது, மறைகிறது, ஒடுங்குகிறது என்ற 3 செயல்களினாலே இந்த உலகத்தை கடவுள்
அந்த உயிர்களுடைய மலத்தின்படியாக ஒடுக்கி அதை மீண்டுமாக பிறப்புக்குள்ளாக நடத்துகிறார். இதுதான் வந்து சைவ சித்தாந்தம் சொல்கிறது. ஆக இங்கே இன்று ஒரு கருத்து மறைந்திருக்கிறது. உயிரானது ஒடுங்கி ஊழி காலத்திற்கு பிறகு மீண்டுமாக படைக்கப்படுகிறது. எவ்வளோ ஒரு பெரிய கருத்து இதில் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த உயிர் அந்த ஆன்மாவானது கடவுளோடு சேர்ந்து அப்படியே இருந்து விடுவதில்லை. முக்தி அடைந்த பிறகும் அந்த ஊழி காலத்திற்கு பிறகு கடவுள் மறுபடியும் இந்த உலகத்தை என்ன செய்கிறாரு? படைக்கிறாரு. மறுபடியும் உயிர்கள் வருகிறது, பிறக்கிறது, இறக்கிறது, பிறக்கிறது, இருக்கிறது, இறக்கிறது. அப்போ இது தொடர். அந்த அதே சகஜ மலத்தினாலே, அந்த பாசம் என்று சொல்லக்கூடியதான அந்த கட்டினாலே, அஞ்ஞானத்தினாலே மறுபடியுமாக இந்த பிறப்பு வருகிறது, இறப்பு வருகிறது, பிறப்பு வருகிறது, இறப்பு வருகிறது. மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த உயிரானது இந்த சைக்கிள் கண்டினியூஸ் ஆகுது. இதுதான் சைவ சித்தாந்தம். அப்படியே வந்து உயிர்கள் அப்படியே முக்தி அடைந்த உடனே மறுபடியும் அத்தோட இறைவன் முடித்து விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தை படைக்கிறான், உயிர்களை படைத்து கொண்டே இருக்கிறான். அது வந்துட்டு தான் இருக்குது. உயிர்கள் மறுபடியும் வந்து அதனால தான் அந்த உயிர் என்பது அனாதி என்று சொல்லப்படுகிறது. இது பெரிய முரண்பாடு சைவ சித்தாந்தத்தில் கிறிஸ்துவத்திற்கும். ஆக கிறிஸ்துவம் என்ன சொல்கிறது? நித்திய வாழ்வு ஒரு வாட்டி தான், அத்தோட போயிட்டால் மறுபடியும் பிறப்பு இல்லை. ஆனால் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை. அவர் மறுபடியுமாக அவர் பிறக்க வைக்கிறார். உலகத்தை மறுபடியும் அவர் படைக்கிறார். உலகத்தை அழித்து மீண்டும் உலகத்தை படைக்கிறார் என்பதுதான் சைவ சித்தாந்தமுடைய கடவுளுடைய கொள்கை. எனவே பிரியமான சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவ அறிஞர்கள், இந்த சைவ சித்தாந்தத்திலே ஆதாம் இருக்கிறான், ஏவாள் இருக்கிறான் என்று சொல்லி சைவ சித்தாந்தத்திற்கும் கிறிஸ்துவம் அடிபண்டு தயவு செய்து சொல்லாதீர்கள். இது முரண்பாடுகளை கொண்டு வருகிறது. நான் முதல்ல அந்த பல முரண்பாடை சொல்லிட்டேன். ஆதி ஆகமத்தில் இருக்கிறதான இந்த படைப்பினுடைய முரண்பாடுகள் நான் சொல்லிட்டேன். எவ்வளோ வார்த்தையிலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்து 2ஆம் அதிகாரத்திற்கும் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கிறது. ஆக வார்த்தையின்படியாக நாம் உலக படைப்பு பைபிளில் தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். தயவுசெய்து சொல்லாதீங்க. அது பிழையானது. அறிவியலுக்கும் அறிவுக்கும் உகந்ததாக அது இல்லை. அது வேற ஏதோ அங்கே ஒரு வெளிப்பாடுகளை அதை நாம் பார்க்கணும். இருள் வெளிச்சம் என்பதெல்லாம் வேற ஒரு வெளிப்பாடு. பூமி ஒழுங்கின்மையாக இருப்பது, அதன் பிறகு அதை ஒழுங்குபடுத்துவது, 2ஆம் நாளிலே 3ஆம் நாளிலே வெளிச்சம் வருவது, 4ஆம் இப்படியா, இது வேற ஒன்றை சொல்கிறது. அதனுடைய நிழல் நிஜம் வேற. ஆக எழுத்தின்படியாக நீங்கள் இந்த உலக படைப்பிற்கு விளக்கம் கொடுத்தால் அது பல முரண்பாடுகளை கொண்டு வருகிறது. அறிவியலுக்கும் அறிவுக்கும் மாறுபாடான கருத்தை கொடுக்கிறது. எனவே சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதத்தில் ஆதாமும் இல்லை, ஏவாளும் இல்லை. அங்கே பாம்பை குறித்தும் சொல்லப்படவில்லை, மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்தும் அங்கே சொல்லவில்லை, ஆதி பாவத்தை குறித்தும் சொல்லவில்லை. மீண்டுமாக மற்றொரு மறுப்பாயிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.